என்றும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த கருத்துரை பகுதியிலே தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். திமுக தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டில் பட்டையை கிளப்பி கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்கள் திமுகவின் தேர்தல் அறிக்கையை பிரேம் போட்டு அவர் வீட்டிலேயே வைக்க சொல்லியிருக்காரு. ஏனென்றால் இதே தேர்தல் அறிக்கை அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ந்து வரும். ஒரு தேர்தல் அறிக்கையை பிரேம் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரப்போற தேர்தல் அறிக்கை இதுதான். அதனால வீட்டில் இந்த பிரேம் போட்டு வச்சீங்கன்னா அப்பப்போ போயிட்டு நீங்க பாத்துக்கலாம் டெய்லி அப்படின்னு மேடையில பேசியிருக்கிறாரு சீமானவர்கள். ஏன்னா அந்த அளவிற்கு நாரி போயிருக்கிறது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. அரசியல் கட்சியின் தலைவர்கள் எந்த அளவுக்கு காரி துப்பினாலும் திமுகவின் தொண்டர்கள் காரி துப்பாத வரைக்கும் திமுக ரோசமோ சூடு சொன்னே வரப்போறதில்லை. அதனால இந்த வருஷம் கொடுக்குற தேர்தல் அறிக்கை அடுத்த வருஷம் கொடுப்பாங்க, அடுத்தது 5 ஆண்டுல கொடுக்குற தேர்தல் அறிக்கை அதற்கு அடுத்த 5 ஆண்டுலையும் கொடுப்பாங்க. ஏன்னா சொல்றதை எதையுமே இவங்க செய்ய போறதில்லை. சொல்றது எல்லாமே இந்த வருஷத்தில் சொன்னது அப்படியே தான் இருக்க போகுது. அதனால நெக்ஸ்ட் 5 ஆண்டுலேயும் அதையே சொல்லிக்க வேண்டியது தான். இதுவெல்லாம் ஒரு அரசியல் இயக்கம். இந்த மாதிரி கட்சிக்கிட்டெல்லாம் ஆட்சியை கொடுத்துட்டு மீண்டும் அவங்களுக்கு ஓட்டு போடுற மக்கள் தான் வெக்கப்படணும், வேதனைப்படணுமே தவிர நம்மள மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்றதுனால நம்ம இவ்வளவு தூரம் கத்தினாலும் நம்மளை வந்துட்டு கமெண்ட்ல கத்திட்டு இருக்கானுங்க. 3 வருஷம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில். 3 வருஷத்துல திமுக மக்களுக்கு செய்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 தான், வேற ஒண்ணுமே இல்லை. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கு அடிக்கல் மட்டும்தான் நாட்டியிருக்காங்க. ஆனா மோடி நாட்டிட்டு போன கல்லு இங்க இருக்கு. ஆனா இது வரைக்கும் எய்ம்ஸை தான் காணும் அப்படின்னு சொல்லிட்டு 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு செங்கல்ல தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்தனாரு உதயநிதி ஸ்டாலின். சரிப்பா, நீங்க வந்தீங்கல்ல 3 வருஷம் ஆச்சுல, நீங்க வந்து உங்களுடைய 38 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க இருந்தாங்கல்ல, நீங்க என்ன பண்ணீங்க? 3 ஆண்டுகள்ல நீங்க என்ன பண்ணீங்க? அதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் என்ன சொல்லுங்க. யாருமே எதுவும் செய்யறது இல்லை, எதுவும் செய்ய நீங்க தயாராகவும் இல்லை. எடப்பாடி என்ன பேசுறாரு? மு.க. ஸ்டாலின் அவர்களே, என்னை பார்த்தா நீ உதவாக்கரை என்று சொல்லுகிறாய், நீதான் உண்மையிலேயே உதவாக்கரை முதலமைச்சர் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் நெல்லையில வேட்பாளர் அறிமுக கூட்ட மேடையில எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. எங்களுடைய ஆட்சி காலத்துல தான் நாங்க மக்கள் நல திட்டங்களை செஞ்சோம், நீங்க ஆட்சிக்கு வந்து என்னத்தை செஞ்சீங்க அப்படின்னு எடப்பாடி அங்க கேட்கிறாரு. அதை விட இன்னொன்று கேட்டார் எடப்பாடி. நாங்கள் ஆட்சியில் இருந்த வரைக்கும் 4 லட்சம் கோடி ரூபாய் தான் கடன் வச்சிருந்தோம். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த 3 வருஷத்துலேயே இன்னும் 3.5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருக்கீங்க. மொத்தம் இது வரைக்கும் 7 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு. தமிழ்நாட்டோட கடன் 7 லட்சம் கோடியா மாறி போச்சு அப்படின்னு எடப்பாடி அவர் புலம்புறாரு. அதை விட இன்னொன்று சொன்னாரு பாருங்க எடப்பாடி மேடையில். நாங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது நீட்டிற்கு விலக்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனால நான் என்ன செஞ்சேன்? எந்த எதிர்கட்சியும் எனக்கு கோரிக்கை வைக்கல, என்னுடைய மனதிலேயே தோன்றியது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை மாணவர்கள், அவர்கள் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனதிலேயே தோன்றியது. 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடை கொடுத்து ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கியவர் இந்த எடப்பாடி பழனிசாமின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாருங்க. என்னதான் இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பட்டப்பகல்லையே எல்லாரும் கண்ணையும் மிளகா தூளை தூவக்கூடாது. இந்த மாதிரி பட்டப்பகல்லையே ஒரு முதலமைச்சர் மக்கள் கண்ணில் மிளகா தூளை தூவினா ஒருத்தர் சும்மா இருப்பான், 2 பேர் சும்மா இருப்பான், 3வது நபர் 4வது நபர் சும்மா இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் வர்றதை நீங்க தான் அனுபவிக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் தான் முதலில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று குரல் எழுப்பியவர், அறிக்கையை கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். உங்களுடைய கூட்டணியில தான் இருந்தார். எடப்பாடியினுடைய அதிமுக கூட்டணியில இருந்த மருத்துவர் ஐயா அவர்கள் தான் முதலில் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொன்னவர் மருத்துவர் ஐயா அவர்கள். எந்த எதிர்கட்சியும் சொல்லவே இல்லை, என்னுடைய மனதிலேயே தோன்றியது. அப்படியா? ராமாயணத்தை எழுதின சேக்கிழார் கிட்ட போய் நீ இந்த விஷயத்த சொன்னா கூட இதை நம்ப மாட்டார் சேக்கிழார். காரணம் என்னன்னு தெரியுமா? ராமாயணத்தை எழுதினது சேக்கிழாரும் இல்லை,
ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க ராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார் அப்படின்னு. ராமாயணத்தை யார் எழுதினாரு? நம்ம வால்மீகி எழுதினார். ஆனா நீங்க சொன்னீங்க சேக்கிழார் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேக்கிழார் கிட்ட போய் சொன்னீங்கன்னா கூட 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்று என் மனதில் தோன்றியது, அதனால தான் கொடுத்த அப்படின்னு நீங்களே சொன்னீங்கன்னா கூட, முதலில் யார் அறிக்கை கொடுத்தது, யாருடைய குரல் மூலமாக தமிழ்நாட்டில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அரசு பள்ளியில் பயிலுகின்ற மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் கொடுக்க வேண்டும் என்று யார் முதலில் சொன்னது என்பது ஏட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கே தோணிடுச்சான் மனசுல, அதனால வாரி வழங்கிட்டாராம். ஏதோ பாமகவின் தயவுல ஒரு 4 வருஷம் வண்டியை ஓட்டிட்டீங்க, முன்னாள் முதலமைச்சராக ஆயிட்டீங்க. நான் உங்களுடைய அரசியலின் உச்சபட்சம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே. இனி வந்துட்டு முதலமைச்சர் கனவெல்லாம் நீங்க காணக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் இனி உங்களுக்கு வருவதற்கு சாத்தியமே இல்லை. என்னடா சண்முகம் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு கேட்காதீர்கள் அன்பு மக்களே, இதுதான் நிதர்சனமான உண்மை. 2026க்கு பின்பு தமிழ்நாட்டு அரசியல் களம் பல மாற்றங்களை சந்திக்க போகிறது. அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். அதிமுக திமுக என்ற இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும். நான் ஒரே நாளில் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் சொல்லலை. காலப்போக்கில் அடித்து செல்லப்பட்டு அங்கொன்று இங்கொன்றுமாக கரை ஒதுங்கி நிற்குமே தவிர கரை சேருவதற்கும் மீண்டும் உச்சாணி கொம்பை தொடுவதற்கும் வாய்ப்பே இல்லை. 2.5 கோடி அதிமுகவின் தொண்டர்கள், அதன் பிறகு 2 கோடி அதிமுகவின் தொண்டர்கள், அதன் பிறகு 1.5 கோடி அதிமுகவின் தொண்டர்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க அதிமுக காரங்க. ஆனா பாமக 2021 கூட்டணியில இல்லாத இருந்தா இந்த 62 சீட்டு கூட நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க. அது உலகறிஞ்ச செய்தி, அது தமிழ்நாடு மக்கள் அறிந்த விஷயம். ஆனா எடப்பாடி 2 நாளைக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பில் என்ன பேசுறாரு? பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கூட கூட்டணியில் இருந்துச்சு, நாங்க ஜெயிச்சுமா? ஆமா, நீங்க ஜெயிக்கல. அதிமுகங்கிற கட்சியே இல்லை, அப்புறம் நீங்க எங்கிருந்து ஜெயிப்பீங்க? பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற கட்சி உங்க கூட இருந்ததுனால இந்த 62 இடங்கள்ல உங்களால் ஜெயிக்க முடிஞ்சது. ஏனென்றால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி நீ ஊழல்வாதி நான் ஊழல்வாதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவை பார்த்து எடப்பாடி பழனிசாமி நேற்று நெல்லை மேடையில் பேசுறாரு, விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதுனா அது திமுக தான் அப்படின்னு சொல்றாரு. ஊழலை பத்தி யாரெல்லாம் பேசுறதுன்னு விவஸ்தையே இல்லாத போச்சு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நம்மளெல்லாம் கேனைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு எடப்பாடியும் மு.க. ஸ்டாலினும். இதையெல்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற நம்மள கேனைன்னு நினைச்சிட்டு இருக்காரு எடப்பாடியும் மு.க. ஸ்டாலினும். தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் நான் சொல்றது, 4 ஆண்டுகள் ஜெயில் தண்டனையும் 100 கோடி தண்டமும் பெற்ற இந்தியாவின் முதல் முதலமைச்சர் ஜெயலலிதா தான். ஆட்சியில் இருக்கும் பொழுது, நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஆட்சியில் இருக்கும் பொழுது லாலு பிரசாத் யாதவுக்கும் இதே போன்று தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் அவர் ஆட்சியில் இல்லை. அப்ப ஆனால் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது, அதிகாரத்தை இழந்து ஓ பன்னீர்செல்வத்தினிடம் முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு இவர் சிறைக்கு சென்றார். அதன் பிறகு 24 நாட்களோ 25 நாட்களோ உள்ள இருந்துட்டு அதன் பிறகு ஜாமீன்ல வெளியே வந்து மீண்டும் முதலமைச்சர் பதவியை ஜெயலலிதா ஏற்றுக்கொண்டார். இது தமிழ்நாட்டின் கேவலமான வரலாறு. இதற்கு சொந்தக்காரர்கள் அதிமுகவினர். நீங்க ஊழலை பத்தி பேசுறீங்க. மு.க. ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கின்ற இயக்கம் அதிமுகன்னு சொல்லுவாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்கின்ற கட்சி திமுகன்னு சொல்லுவாரு. அதை விட நேற்று ஒரு போட்டோவோடு எடுத்து காட்டினாரு பாருங்க. போதைப் பொருள் திருடுற கூட்டத்தோட மு.க. ஸ்டாலின் கை கொடுக்கிறாரு. அவர் கையில் இருந்து எதையோ வாங்குறாரு. அது என்னத்தை வாங்குறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா எதையோ ஒண்ணுத்த அந்த போதைப் பொருள் திருடங்கிட்ட இருந்து வாங்குறாரு கையில, பாருங்க நீங்க அப்படின்னு மேடையில காட்டுறாரு முதலமைச்சர். எப்படி இருக்கு? மு.க. ஸ்டாலினுக்கும் வெக்கம் இல்லை. அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒத்துக்கணும். எடப்பாடி பழனிசாமி ஸ்டேஜில் சொல்றாரு. ஏன்னா இவர் உத்தம பத்தனம் அப்படின்றத இவர் காட்டுவார். ஏன்னா இவர் எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்காரு. மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறாரு. இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டமன்றத்துக்குள்ள குட்கா வந்துட்டு தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். ஆனால் தடை செய்யப்பட்ட குட்கா தமிழ்நாட்டில் தங்கு தடையின்றி எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்னு ஒரு பொந்தில் இருந்து சாரசாரியா குட்கா பாக்கெட்டை எடுத்துட்டு வந்து சட்டமன்றத்துக்கு உள்ள கொண்டு போயிட்டு அவ்வளவு பெரிய அலப்பறையை பண்ணாரு மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது. விஜய் பாஸ்கர் தான் வந்துட்டு அப்போ ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார். அந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. உன்னுடைய கட்சிக்காரன்
2000 கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாட்டிலிருந்து அயல் நாடுகளுக்கு போதைப் பொருட்களை இங்கிருந்து கடத்தி அதை பெரிய பிசினஸா பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு எல்லாரும் நீங்க உடந்தையா இருக்கிறீங்க. வெக்கங்கட்ட, மானங்கட்ட, சூடு சொரணகட்ட பயிலுங்க. நீங்கெல்லாம் போயிட்டு மீண்டும் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்குறீங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து உங்களுக்கு எப்படி ஓட்டு போட போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் ஒவ்வொரு காணொலியும் நம்ம பேசும் பொழுது இந்த விஷயங்களை, திமுக செய்கின்ற இந்த அநியாயங்களையும் அதிமுக செய்த அநியாயங்களையும் நம்ம ஏன் மீண்டும் மீண்டும் மக்கள் முன்னாடி முன்னிறுத்துறோம் அப்படின்னா, இவ்வளவு பெரிய மக்களுக்கு எதிரான சக்திகள் இவங்க. இந்த மக்களுக்கு எதிரான இந்த அநீதி சக்தியை நீங்கள் ஜனநாயகத்திலிருந்து இவர்களை ஒதுக்க வேண்டும் அப்படின்னா அவர்களுக்கு நீங்க வாக்களிக்க கூடாது. ஆனா அவன் 1000 கொடுக்குறான், 500 கொடுக்குறான், 2000 கொடுக்குறான், 3000 கொடுக்குறான், 5000 கொடுக்குறான்னு ஒரு நாளைக்காக நீங்க வாங்கிட்டு ஓட்டை போட்டீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு உங்களின் அனைத்து உரிமைகளையும் அவன் பறிச்சிருவான். இதைத்தான் இவங்க தொடர்ந்து காலமாக செய்து கொண்டிருக்கிறார். இனியும் இது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம சொல்றோம். மு.க. ஸ்டாலின் எல்லாம் வந்துட்டு உங்க முன்னாடி நின்று ஓட்டு கேட்கறதுக்கே தகுதி இல்லாத ஒரு மனுஷன். ஏன்னா 2019 சொன்னதையோ 2021 சொன்னதையோ இதுவரைக்கும் என்னத்தை அவங்க சாதிச்சிருக்காங்க நீங்களே சொல்லுங்க. இதுவரையில் எந்த திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் மக்களுக்கு நீங்களே சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கின்ற இலவசங்களை பற்றி நான் பேச மாட்டேன். ஏனென்றால் இலவசம் என்பது எல் முனையளவு கூட என் மக்களுக்கு கொடுக்காதன்னு சொல்றேன். நான் மக்களுக்கு அன்றாடம் உழைப்பதற்கு வேலையை கொடுங்க. அவங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைக்கிறதுக்கு அவங்களுக்கு வேலையை கொடுங்க. அதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுங்க. அவங்க வேலை செய்து சம்பாதிக்கிற பணத்தை வச்சு வாழ விடுங்க. அவங்களுக்கு நீங்க சோப்பு டப்பா கூட இலவசமா கொடுக்காதீங்க. நீங்க கொடுக்கிற அத்தனை பொருளையும் நியாய விலை கடை மூலமாக நியாயமான ஒரு விலையை நிர்ணயம் செய்து நீங்க மக்களுக்கு விலைக்கே கொடுங்க. தன்மானத்தோட போய் தாங்கள் உழைக்கின்ற உழைப்புல தன்மானத்தையும் சுயமரியாதையும் தன்னுடைய தோல் மீது வைத்துக் கொண்டு தன்னுடைய உழைப்பின் ஊதியத்தை கொண்டு போய் நியாய விலை கடையில கொடுத்து அவங்க வாங்கிட்டு போய் தன்மானத்தோட உணவு அருந்துவாங்க. ஆனா இப்ப நாங்க இலவசம் கொடுத்தோம். ஓசி பஸ் சொன்னார் இல்ல மண்ணு முடி. யாருடைய காசுல ஓசி பஸ்ல போறாங்க? எங்க அம்மாவும் எங்க அக்காவும் எங்க அத்தையும் அவங்க கட்டுற வரி பணம், அவங்க புருஷனுங்க சம்பாதிக்கிற பணத்தை சாராய கடை மூலமா மொத்தத்தையும் நீங்க புடிங்கிட்டு போறீங்க. அவர்களுக்கு அந்த பெண்களுக்கு அந்த பஸ்ல இலவசமா கொடுத்துட்டாங்களாம். ஓசி பஸ்ல போறீங்க. இவங்க அப்ப மூட்டை பணத்தை கொண்டு போய் பஸ் பேருக்கு கட்டுறாராமா இவரு. இப்ப 3 லட்சம் கோடி கடன் வாங்கிக்கிறீங்களே, யாரு மேல வாங்கினீங்க? பொன்முடி மேல வாங்கினீங்களா? மு.க. ஸ்டாலின் மேல வாங்கினீங்களா? உதயநிதி ஸ்டாலின் மேல வாங்கினீங்களா? இல்ல இன்னும் இருக்கிற அமைச்சர்கள் மேல வாங்கியிருக்கீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் மேல வாங்கியிருக்கீங்க. குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் நாங்க இலவசமா கொடுத்துருக்கோம். யாரா உங்களை கேட்டது? யாரு கேட்டது உங்களை? எப்படின்னா மக்கள் கிட்ட இருக்கிற ஓட்டை பறிக்கணும்னு நீங்க வெத்து வாக்குறுதியை கொடுத்துட்டு அதுக்கு ஆண்டுக்கு 12,000 கோடி நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு உங்களை செய்ய சொன்னா? மக்கள் கேட்கல, நீங்க சொன்னீங்க, அதனால அவங்க கேட்கறாங்க. அவ்வளவுதான். மக்கள் கேட்கல, நீங்க தேர்தல் வாக்குறுதியா சொன்னீங்க, சொன்னதை செய்யுங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் கேட்டது. அவ்வளவுதான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? கடனை வாங்கினீங்க, மக்களுக்கு கொடுத்துட்டீங்க. கடனை வந்துட்டு மக்கள் தலைமையில எழுதிட்டீங்க. இதை மக்கள் புரிந்து கொள்ளுகின்ற காலம் என்னைக்கு வரப்போகுது? நாங்க இந்த மாதிரி எத்தனை பேர் ஒவ்வொரு காணொலியிலையும் உட்கார்ந்து கத்தி இந்த மக்களுக்கு சொன்னாலும் இது மக்களுக்கு என்றைக்கு புரிய போகுது? இந்த திமுகவும் அதிமுகவும் அதிகாரத்தில் இருந்து எப்பொழுது வெளியேறும்? அடுத்த தலைமுறைகள் எப்பொழுது சுயமரியாதையோட தலை நிமிர்ந்து நிற்கும்? இப்ப இருக்கின்ற மக்கள் விழித்துக் கொண்டால் அடுத்த தலைமுறையாவது காப்பாற்ற முடியும். இன்றைக்கு இருக்கின்ற என் அப்பனோ, என் அண்ணனோ, என் மாமனோ, என் மச்சானோ, என் தம்பியும் புரிந்து கொள்ளல அப்படின்னா அடுத்து நான் மேற்கோள் காட்டிய இவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நாளைக்கும் இதே நிலையில தான் இருக்க போகுது. மாற வேண்டியது மக்களாகிய நாம் தானே தவிர இந்த அரசியல் கட்சிகள் ஒருபோதும் மாறாது. ஏன்னா இவர்கள் வாக்கு வாங்குவதற்கான மிகப்பெரிய ஆயுதமா இலவசத்தை வச்சுக்கிட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா தமிழ்நாட்டில் அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் படிக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான கல்வி ஆரம்பம் முதல் பட்டம் வரைக்கும் இலவசம்னாரு. ஆனா அவரை வந்துட்டு இந்த களவாணி கூட்டம் என்னவா சித்தரிக்குது? அவர் மேல எவ்வளவு பெரிய அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல. எல்லாருக்கும் இருக்குடி ஒரு நாளைக்கு ஆப்பு.
மண்ணின் குடிமகன் அத்தனை பேரும் சாதியவாதி. எங்களை அடிமைப்படுத்தி அதிகாரத்தை பறித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் எல்லாம் சனநாயகவாதிகளா? பார்த்துக்கிட்டே இருங்க, வேகமா காலம் கனிந்து வரும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.